சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவார். சுமார் 24 இடங்கள்தான் திமுகவும் திமுகவின் கூட்டணியும் கைப்பற்றும் என்ற தகவல் கருத்து கணிப்பின் மூலமாக வெளியிடப்பட்டு பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அதாவது கடந்த தேர்தல்களில் அனைத்திலும் திமுகவின் கூட்டணி வெற்றியடைந்துள்ளது. 2019 இருந்து 2024 ஆண்டு வரை நடைபெற்ற பல தேர்தல்களில் அதிமுக தலைமை ஒட்டுமொத்த வெற்றியே பெற்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் சட்டசபை தேர்தலில் எப்படி 24 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்கலாம். 2026 சட்டசபை தேர்தலின் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இதனால் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்படும். குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள். ஆளுநர் RN ரவி அவர்களிடம் ராஜினாமா கடிதத்தை திமுக அமைச்சரவை மூலமாக கொடுக்கப்படும். இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும். ஆனால் எப்படி 24 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்றும்? கடந்த தேர்தல்களில் பல தொகுதிகளை கைப்பற்றிய திமுக எப்படி 24 இடங்களை மட்டும் கைப்பற்றும் என்ற சந்தேகமும் உங்களுக்கு எழலாம். 2026 சட்டசபை தேர்தலுக்காகத்தான் தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவின் உருட்டுக்கள் 415 வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 20% கூட நிறைவேற்றப்படவில்லை என்று எதிர்க்கட்சி தரப்பினர்கள் கடுமையான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கே நம்மளை தோற்கடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நாடகமும் ஆடினார். அதுவும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தரக்கூடிய அந்த நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அவர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற பிறகு மறுநாள் வீட்டிற்கும் சென்றார். இது போதாதா? ஸ்டாலினின் நாடகம் என்பது ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வெடுக்காமல் எதற்காக மக்களது பணியை பார்க்க வேண்டும்? அப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு அசம்பாவிதங்கள் தமிழகத்தில் நடைபெற்றது. அதை பற்றி ஏன் களத்தில் இறங்கி வரவில்லை? மருத்துவமனையில் இருந்து கொண்டு நாடகமாடக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பிரச்சனைகள் நடந்த பிறகும் கூட தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத காவல்துறை அதிகாரிகள் மூலமாகவே பல்வேறு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய திமுகவினர்களுக்கு எதிராகத்தான் இந்த முறை ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.